ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஒரு கல்வி சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2026 டாப் 50 2 மார்க்ஸ் கொஷின்ஸ். மீண்டும் மீண்டும் அந்த 2 மார்க்ஸ் ஆன்சர் ரிப்பீட்டட், அதாவது மோஸ்ட் ரிப்பீட்டட் டாப் 50 கொஷின்ஸ். இதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். இதுவரையும் நான் 2 மார்க்ஸ் ஒன்றுமே படிக்கலை, எப்படா 10 எழுதுறதுன்னு நினைக்கிறீங்கன்னா வித் கம்பல்சரி ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே பார்த்துக்கோங்க. சாப்டர் 1னா அது என்னென்ன மட்டும் தான் கொடுத்துருக்கோங்க, அது எத்தனை டைம்ஸ் கேட்டிருக்காங்க மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேவா? அதனால் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோப்பா, மறக்காமல் பார்த்துட்டு போங்க. சாப்டர் 1ல் பாருங்களேன், இதில் இந்த பிடிஎஃப்பில் ஒரே ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்னென்னா எக்ஸாம்பிள் ஈஜின்னு கொடுத்துருக்காங்களா, இஎக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்காதீங்க. 1.2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது எக்ஸாம்பிள், 1.22ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது எக்ஸாம்பிள், 1.23 அது எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ்னால் 1.2ல் ஃபர்ஸ்ட் சம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறது. அந்த பாருங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் 1.5ல் செகண்ட் சம் அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மட்டும்தான் என்ன எக்ஸசைஸ் சம்ம, மற்ற எல்லாமே எக்ஸாம்பிள் சம்மாங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது மட்டும்தான் அந்த பிடிஎஃப்பில் மிஸ்டேக்காக இருக்குது. மற்றபடி இது சூப்பர் பிடிஎஃப். இதை படித்தா போதும், ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துடலாம். பாருங்கள், இது ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள் தான். எக்ஸசைஸ்னால் 1.2ல் ஃபஸ்ட்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்காத வரையும் இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதனால் இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள் தானே. எக்ஸாம்பிள் 1.2ல் 1.2 எக்ஸாம்பிள் 1.2 14 டைம்ஸ் கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமில். ஓகேவா? இதுவரையும் நடந்த 10th பப்ளிக் எக்ஸாமில் 14 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த பாரு எக்ஸாம்பிள் 1.22 12 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 1.23 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 1.2 ஃபர்ஸ்ட் சம் 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.12 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.13 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.35 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 1.5ல் செகண்ட் சம் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த பக்கத்து பாருங்கள், ரைட் சைடு எக்ஸாம்பிள் 1.13 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.54 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 1.4ல் 6th சம் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 3rd சம் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 1.14 கேட்டிருக்காங்க 2 டைம்ஸு. எக்ஸாம்பிள் 1.7 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.8 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.45 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.12 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து சாப்டர் 1ல் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது சாப்டர் 2ல் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். அதே தான் அதில் பாருங்கள், இதுலேயும் நான் சொன்னது எல்லாமே இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே நான் சொன்னது இதுதான். இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை மட்டும் திருத்திக்கோங்க. ஓகேவா? அதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.24, example 2.55, example 2.49, example 2.10, exercise 2.7 7th sem, example 2.93, example 2.54, example 2.34, example 2.42. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 12 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 4 டைம்ஸ் 4 வாட்டி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் படிச்சுக்கோங்கப்பா. இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் தான் பண்ணுறோம். கொஞ்சம் சம் தான் 50 சம் தான் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.26, எக்ஸாம்பிள் 2.33, எக்ஸாம்பிள் 2.14, எக்ஸாம்பிள் 2.28, எக்ஸசைஸ் 2.7ல் 3rd சம், எக்ஸாம்பிள் 2.74, எக்ஸாம்பிள் 2.15, எக்ஸாம்பிள் 2.24, எக்ஸாம்பிள் 2.35. இது 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் 2 டைம். ஏன்னா டைம்ஸ் எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க அந்தபடி அடுக்கியிருக்காங்க. அதாவது அசெண்டிங் ஆர்டரில் அடுக்கியிருக்காங்க. சின்னதுலேருந்து பெருசு இல்லாமல் பெருசுலேருந்து சின்னது டிசெண்டிங் ஆர்டரில் அடுக்கியிருக்காங்க. ஓகேவா? சரி, அசெண்டிங் ஆர்டர் சொல்கிறேன், டிசெண்டிங் ஆர்டரில் அடுக்கியிருக்காங்க. ஓகேவா? அப்படி பார்த்துக்கோங்க. 12 டைம்ஸ் கேட்டிருந்தது, ஹையஸ்ட் டைம்ஸ் கேட்டிருந்தது, லோயஸ்ட் டைம்ஸ் கேட்டிருந்தது அடிக்கியிருக்காங்க. அப்படி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டட் 2 மார்க்ஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமை ஃபியர்லெஸ்ஸாக இல்லாமல் எழுதுறதுக்காண்டி உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் 2 மாடல் பப்ளிக் கொஷின் பேப்பர் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கல்விஷா சேனலில். இந்த சேனல் அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ அதை அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்புறம் சென்டம் எடுத்த ஒரு ஆன்சர் கீ ப்ளூ பிரிண்ட்டு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. சென்டம் எடுக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 2 மாடல் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியர்லெஸ் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 3rd சாப்டர் மோஸ்ட் ரிப்பீட்டட் 3.5.
இது வந்து எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் 3.5ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸசைஸ். 3.91ல் 3.9ல் ஃபர்ஸ்ட் டு ஃபோர்த்து, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து 9 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அது 12 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸ் 3.13ல் ஃபர்ஸ்ட் சம் அது 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸ் 3.17ல் சிக்ஸ்த்து சம் அது 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் 3.40ல் செகண்ட் சம் தேர்டு சம் 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 3.12ல் ஃபர்ஸ்ட்டு செகண்டு 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.42ல் 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 3.9ல் செகண்ட் சம் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.44 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.41 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நான் வந்து சொல்கிறத வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க, எழுதி குறிச்சிக்கோங்க. எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன் பாருங்கள், அதை வச்சு குறிச்சிக்கோங்க. ஓகேவா? எக்ஸசைஸ்னு அதில் தப்பாக போட்டிருக்காங்க, நான் சொல்கிறது திருப்பி சொல்கிறேன், தப்பாக போட்டிருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் வச்சு பாருங்கள், நான் சொல்கிறத வச்சு குறிச்சிக்கோங்க ப்ளீஸ். அடுத்து பாருங்கள் எது சொன்னேன், எக்ஸசைஸ் 3.61ல் தேர்ட் சம் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து சாப்டரில் எக்ஸாம்பிள் 4.15 23 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.8 13 சம் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.22 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.24 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 4.28ல் எக்ஸாம்பிள் 4.28ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 4.2ல் ஃபர்ஸ்ட் சம் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு எப்படி குழப்பது, உங்களுக்கு சரியாக குழப்பம், சொல்கிறத வச்சு குறிச்சிக்கோங்கப்பா. ஃபோர்த்து சாப்டர் அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த்து சாப்டரில் லெஃப்ட் காலத்தில் பாருங்கள் எக்ஸாம்பிள் 5.9 17 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.2 11 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.11 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 5.2ல் செவன்த்து சம்ஸ் 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.26 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.34 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.23 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட் காலத்தை பாருங்கள் எக்ஸாம்பிள் 5.3 எக்ஸசைஸ் 5.3 12th சம் 6 டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 5.34 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.32 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.42 5.32 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 5.43 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.26 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.33 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.36 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 5.3ல் 10th சம்பா. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 5.3ல் 10th சம் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் தான் சொல்கிறோம், இதை மட்டும் படிச்சுட்டு போங்க. ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டது. அடுத்து வந்து லெஃப்ட் காலம் பாருங்கள் சாப்டர் 6ல் எக்ஸாம்பிள் 6.5 11 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.4 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 6.12ல் செகண்ட் சம் 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.15 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.13 ஃபஸ்ட் சப்டிவிஷனில் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு இது சரியாக தெரியலை. ரைட் காலத்தில் ஃபர்ஸ்ட் ஒன் இது எக்ஸசைஸு உங்களுக்கு 6.13 வரையும் இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அதனால் இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 6.31 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.1 5 டைம்ஸ் 6.1 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 6.11ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ஸ் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 6th சாப்டர் இந்த ரைட் காலத்தில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எக்ஸாம்பிள் 6.13 ஒரு சம் தான் இருக்குது, அது ஒரு சம் தான் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? அடுத்து பாருங்கள் சாப்டர் 7 மோஸ்ட் ரிப்பீட்டட் அதே தான். எக்ஸாம்பிள் 7.6 14 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.27 13 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.8 12 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.19 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.15 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.2 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 7.2ல் தேர்டு சம் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.20 எக்ஸாம்பிள் 7.10 இந்த மோஸ்ட்லி நிறைய எக்ஸாம்பிள் தான் இருக்குது. ஈஸியாக கவர் பண்ணிடுங்க. அடுத்த சாப்டர் 8 பாருங்கள். 8.11ல் 8th எக்ஸாம்பிள் 8.11 12 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 8.1 9 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாக வந்து லெஃப்ட் காலம் ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள் தான். அதனால்
8.17 9 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 8.20 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 8.21 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 8.34 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 8.22 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 8.38 சம் வந்து எக்ஸசைஸ் 8.38 சம் வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 8.15 தேர்டு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் எல்லாமே ஈஸியாக தான் வரும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ஃபைமாக அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வரும். நம்ம 9th 10th மட்டும் வீடியோ போகிறனால உங்களுக்கு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது அஃபிஷியலாக வந்தது 10th மேக்ஸு பப்ளிக் எக்ஸாம் 2026 டாப் 50 2 மார்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் நிறைய வீடியோ போட்டுருவோம் 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.